மக்களை நேற்று நைட் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி அண்ட் சாச்சனா. முத்துக்குமரனும் மஞ்சரியும் ஒரு கான்வர்சேஷனில் நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்குங்க அந்த கான்வர்சேஷன். அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தீங்களா என்னன்றது தெரியல. எல்லாரை பற்றியும் இந்த வீட்டுக்குள்ளே முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் இவங்க வந்து கான்வர்சேஷனில் பேசுகிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. வெளியே இப்போ முத்துக்குமரன் இந்த கேமை வந்து ரொம்ப அழகாக விளையாடுறாரு, ரொம்ப அற்புதமாக வந்து அந்த கேமுக்கான புரிதல் இருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம், வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட பல்ஸை யார் பிடிச்சி விளையாடுறாங்களோ அவங்க இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ் பல்ஸ் பிடிச்சி விளையாண்ட ஆட்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சீசன் முத்துக்குமரன் வெளியே ஆடியன்ஸுக்கு யார் யார் உள்ள பண்ணுற விஷயங்கள் எப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் ஒன்று அடிக்கிறார். அதுதான் இந்த கான்வர்சேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதில் என்னென்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம். மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியோட ஒரு 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 டார்க்கான சைடு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு இருக்கு. ஒரு கிரே ஷேடாக இப்போ மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஒரு மோட்டிவேட் பண்ணுற விதமாகவே வந்து அவர் பேசுகிற பார்க்க முடியுது. முத்துக்குமரனுடைய ஹேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி தெரியலாம் அப்படின்னா, மஞ்சரிக்கு சொம்படிக்கிறாரு, மஞ்சரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. பட் சாச்சனாக்கு அவர் என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணாரோ, ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கஷ்டத்தில் இருக்க ஒரு ஆளுக்கு அவர் என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரோ அதுதான் மஞ்சரிக்கு அவர் பண்ணுறது என்னால் பார்க்க முடியுது. அன்சிதாவுடைய கேரக்டர், அன்சிதாக்கு நிறைய சப்போர்ட்டுகள் முன்னாடி வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. பட் ஆனால் அன்சிதாவோட கேரக்டர் எப்படி அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்த மனுஷன் இப்போ வந்து அன்சிதா வந்து ஃபுல் ஃபேக்கான ஒரு ஆள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. வெளியவும் மக்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் அவங்க பண்ண அந்த ஓவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க பண்ணுறது வந்து ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்றது இது பண்ணுறாரு. ப்ளஸ் இது முத்துக்குமரன் சொல்கிறத தாண்டி எப்போ வந்து இவங்க நைட்டு அந்த அந்த பிரியாணி கேங் இருக்கு, திருட்டுக்கடை பிரியாணி, அந்த கேங்கில் எப்போ அன்சிதா சேர்ந்தாங்களோ அப்போயே அன்சிதாவோட புட்டு எல்லாமே வெளியே வெடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக நடிக்கக்கூடிய ஒரு ஆளாக அன்சிதா வந்து இருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவை பற்றி, இந்த வாரம் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா உள்ள பண்ண பர்ஃபார்மன்ஸை பற்றியும், இந்த டாஸ்கில் அவங்களுடைய நடிப்பு உள்ள அது கண்டிப்பாக வெளியே இருக்கக்கூடிய மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க 100%, 100 இல்லை 200%. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக தான் போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து முத்துக்குமரன் கெஸ் பண்ணுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா வெளியே நடந்த ஒரு விஷயத்த உள்ளேருந்து ஒரு மனுஷன் இப்படி கெஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அது ரொம்ப அற்புதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இவருடைய இந்த கேமை பற்றின புரிதலும், இந்த கேம்னா என்ன, எப்படி இதை விளையாடணும் அப்படின்ற புரிதலும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த கேமுக்காக நீ விளையாடணும், நீ உன்னுடைய நிலையை மாற்றிக்க கூடாது, உன் தன்னிலை மாறாமல் நீ விளையாடணும், இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடணும். ஓகே, பட் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீ இது பண்ணணும் அப்படின்னு அந்த கேமை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முத்துக்குமரனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் அவர் இந்த சீசனோட முக்கியமான டைட்டில் வின்னர் கண்டஸ்டன்ட்டில் முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ ஃபீல் லைக் தட். உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 2 பேர்த்து மண்டைக்குள்ளேயும் முத்துக்குமரன் ஃப்ரீயாகவே தங்கியிருக்காரு. அருணோட கேரக்டரு, அருணை பற்றி எப்படி வெளியே இருக்கவங்க நினச்சிருப்பாங்க, வெளியே இது பண்ணியிருப்பாங்க, எல்லாமே இன் டீட்டெயில் கிட்டத்தட்ட வெளியே இருக்கக்கூடிய ஒரு வைபுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே முத்துக்குமரன் பேசுகிற பார்க்குறதுக்கு ஒரு சைடு ஆச்சரியமாகவும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வியப்பாகவும் இருக்குது. அந்த பல்ஸ் பிடிச்ச ஆட்கள் எல்லா சீசனையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனையும் முத்துக்குமரன் ஜெயிக்கிறதுக்கு இது வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மஞ்சரியோட பாசிட்டிவ் சைடு ஒன்று இருக்குது அப்படின்ற சொல்லியிருந்தார் இல்லையா, அதை இதில் வந்து எல்லோரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மஞ்சரியோட பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு அவர் கூட இருந்திருக்காரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே எத்தனை பேர், ஆமாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இவளுக்கு வேறு ஒரு சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது. கண்டிப்பாக இப்படி தான் போகும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் அதை சொல்கிறார் அப்படின்னா அந்த தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றத என்னுடைய கேள்வி. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய நட்பு, நேற்று நைட்டு இவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்ற நல்ல விஷயங்கள் எது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.